சரணம் சரணம் அருளாரமுதே சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் 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 மயில் வாகனனே சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் 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 தாபகாய தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ஸ்ரீ ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதா தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகோர்முகு. நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரிணி. சாரதாம் சாரதாம்போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்நிதிம் சந்நிங்கிரியா. பக்த மகாஜனங்களே, நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தோம். மகாபாரதத்தில் இறுதி நிகழ்வாக தர்மனும் அவனுடைய சகோதரர்களும் சொர்க்கத்தை எப்படி அடைந்தார்கள் என்பது குறித்து நாம் தெரிந்து கொண்டோம். தர்மனை 3 இடங்களில் தர்ம தேவதை சோதிக்கின்றது. ஒன்று நச்சு பொய்கையில் சோதிக்கின்றது. இரண்டாவதாக மேருமலையினுடைய உச்சியில் சொர்க்கத்திற்கு அவனை அழைத்து செல்வதற்காக அங்கிருந்து வருகின்ற ஒரு விமானம், இந்திரன் அழைத்து வருகின்ற அந்த விமானத்தில் கூட ஒரு நாயை ஏற்ற முடியாது என்று சொல்லி
இந்திரன் சொல்ல அது தர்ம தேவதையாக மாற அந்த நிகழ்வுகளை பார்த்தோம். மூன்றாவதாக நரகத்திலும் தர்மன் சோதிக்கின்றான். இறுதியாக இவன் தர்மத்தை காக்கவே பிறந்தவன், தர்மஸ்வரூபி என்று தர்ம தேவதையே சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் தன்னை மிஞ்சிய அளவுக்கு அவனுடைய பிறவியினுடைய அந்த பயனை அடைந்தான் போன்றவற்றையெல்லாம் நாம் பார்த்தோம். இன்று நாம் மகாபாரதத்தில் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி நளசரிதம் என்பது. இந்த நளசரிதம் என்பது மகாபாரதத்தினுடைய ஒரு பகுதி அல்ல. ஆனால் தர்மனுக்கு மகாபாரதத்தில் ஒரு முனிவர் இந்த நளனுடைய கதையை உபதேசிக்கின்றார். புராணங்களில் நளசரிதத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. என்னவென்றால், நளன் என்ற அரசன் அந்த அளவு உலகத்தில் சிரமப்பட்டு அனைத்தையும் இழந்தவன் மீண்டும் அவனுடைய முயற்சியால் அனைத்தையும் அவனுக்கு கிடைத்தது. எப்படி ஒரு மனிதனுக்கு கெட்ட நேரம் வரும்போது அவன் கெட்டு தொலைகின்றான், அந்த நேரத்தில் உதவிக்கென்று இறைவனை தவிர யாரும் இருப்பதில்லை என்பதை இந்த நளசரிதம் முக்கியமாக நமக்கு உணர்த்துகின்றது. நளனுக்கு அநேக தீங்குகளை கொடுக்கின்றான் சனி, கடைசியில் அனுக்கிரகமும் பண்ணுகின்றான். என்ன அனுக்கிரகம் என்றால், உன்னுடைய இந்த சரிதத்தை யார் தொடர்ந்து படிக்கின்றார்களோ அவர்களுக்கு என்னால் துன்பம் ஏற்படுவதில்லை. மனிதனுக்கு கர்மபலன்படி அவனுக்கு கஷ்டத்தை கொடுப்பவன் சனி. ஒரு ஜோதிடர் பக்கத்தில் போனால் நம்முடைய ஜாதகத்தை பார்த்து அவர் சொல்லுவார், சனியினுடைய பார்வை சரியல்ல, அதனால நீங்க வாகனத்துல போகக்கூடாது, வாகனத்துல போனா விழுந்துருவீங்க, என்னென்ன பரிகாரங்கள் பண்ணுங்க, இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். இன்னும் சிலர் என்ன சொல்லுவார்கள் என்றால், என்ன பரிகாரம் பண்ணினாலும் நீ இறைவனை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும், இறைவன் தான் எல்லாம். ஒரு மனிதனுக்கு இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று அவன் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த பகுதி, மற்றொன்று துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய பகுதி. யாரும் இன்பத்தை தொடர்ந்து அனுபவிப்பதும் இல்லை, யாரும் தொடர்ந்து துன்பத்தையும் அனுபவிப்பதில்லை. இந்த இன்பமானது மனிதனை எந்த நிலையிலும் பக்குவப்படுத்துவது இல்லை. ஏனென்றால் அவன் எல்லாவற்றையும் மறந்து விடுகின்றான். அவன் எங்கேயோ ஒரு தனி கற்பனை உலகத்தில் அவன் திளைத்திருப்பான். அவனுக்கு துன்பப்படுகின்றவர்களை பற்றி தெரியாது, அவனுக்கு உணவினுடைய பற்றாக்குறையை பற்றி தெரியாது, அவனுக்கு பஞ்சத்தை பற்றி தெரியாது, அவனுக்கு மற்றவர்கள் படும் கஷ்டத்தை பற்றி தெரியாது. ஏன் தன்னுடன் இருப்பவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பம் கூட அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் அவன் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் திளைத்து கொண்டிருப்பான். அதே மனிதன் துன்பத்தை அடையும் போது அப்பொழுது நினைத்து பார்ப்பான், இவ்வளவு நாளும் நான் இதை அனுபவிக்கவில்லையே என்று சொல்லி. அப்பொழுதுதான் மன அமைதிக்காக ஒவ்வொன்றியாக அவன் தேட முயற்சிக்கின்றான். எந்த கோயிலுக்கு சென்றால் நமக்கு இது தீரும், என்ன பிராயசித்தம் செய்தால் நமக்கு அது தீரும் என்று சொல்லி அவன் ஒவ்வொருத்தரையா நாடி ஓடுகின்றான். இந்த ஓட்டம் சில காலங்கள், சில ஆண்டுகள் நடக்கும் பொழுது மீண்டும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை மாறிவிடுகின்றது. எனவே தான் சொல்லுகின்றார்கள், யாரும் தொடர்ந்து இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ அனுபவிப்பதில்லை. இருப்பினும் இன்பம் மனிதனை பக்குவப்படுத்துவதை விட 1000 மடங்கு துன்பம் மனிதனை பக்குவப்படுத்துகின்றது. இறைவன் இருக்கின்றான், அவன்தான் எல்லாம் என்பதை நமக்கு
உணர வைக்கக்கூடிய பகுதி வாழ்க்கையினுடைய துன்பப் பகுதி. வாழ்க்கையினுடைய துன்பப் பகுதியை நான் அனுபவிக்காமல் இருந்தால் மனிதாபிமானமற்ற மனிதர்களாகவே இருந்து விடுவோம். எனவே துன்பம் மனிதனை பக்குவப்படுத்துகின்றது. எனவேதான் கிருஷ்ண பரமாத்மா இறுதியில் குந்தியை பார்த்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கும்போது, கிருஷ்ணா எனக்கு என்றும் துன்பத்தையே கொடு என்று கேட்டார். எதற்காக என்றால், கிருஷ்ணன் கேட்டான், நீ எதற்காக அம்மா அப்படி கேட்கின்றாய் என்றார். கிருஷ்ணா, நான் துன்பத்தை தொடர்ந்து அனுபவித்தால்தான் இறைவனாகிய பரம்பொருளாகிய உன்னை மறக்காமல் நான் இருப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது பாருங்கள், நாம் வாழக்கூடிய அந்த இன்பமயமான அந்த வாழ்க்கையானது எத்தகையது, துன்பமயமான வாழ்க்கை என்பது எத்தகையது. ஒரு மனிதனை மனிதனாக பக்குவப்படுத்த வேண்டும் என்றால் அவன் வாழ்க்கையினுடைய துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும். இதை, இந்த நளனுடைய கதையை யார் படிக்கின்றார்களோ அல்லது அவனுடைய கதையை யார் செவி வழியாக கேட்கின்றார்களோ, இப்பொழுது நீங்கள் இந்த யூடியூப் மூலமாக இதை கேட்டாலும் அந்த பலன் உண்டு. அந்த கதையை கேட்பவர்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறையும் என்று சனி வரம் கொடுத்ததாக நாம் அந்த புராணங்களில் பார்க்கின்றோம். எப்படி என்றால், நாம் துன்பப்படும் போது துன்பமயமான மற்றொருவருடைய கதையை நாம் படிக்கும்போது நிச்சயமாக நம்முடைய துன்பம் தேவையில்லை என்ற ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கும். இது அதில் அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை. ஏனென்றால் நம்முடைய மனநிலை, என்னை நான் மட்டுமல்ல, என்னை போன்று எத்தனையோ மனிதர்கள் இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்திருக்கின்றார்கள், அதை கடந்துதான் அவர்கள் அடுத்த நிலைக்கு சென்றிருக்கின்றார்கள். இன்றைய மக்களிடத்தில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது. சனியை போன்று கொடுப்பவனும் இல்லை, சனியை போன்று கெடுப்பவனும் இல்லை என்பது. அதாவது அவன் கெடுத்து விட்டான் என்றால் எல்லாம் போய்விடும் என்று. அதே போல அவன் கொடுத்து ஆள் நிறைய கொடுப்பான் என்று சொல்லி, இந்த கருத்தில் அநேகம் பேருக்கு உடன்பாடு கிடையாது. ஏனென்றால், ஒரு மனிதன் எல்லா துன்பங்களையும் அனுபவித்த பின்பு, எல்லாவற்றையும் இழந்த பின்பு அவன் சும்மா எங்கேயாவது போய் உட்கார்ந்திருந்தா அவனுக்கு எப்படி கொடுப்பினைகள் கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. மீண்டும் அவன் பழைய நிலைக்கு வர வேண்டும் என்றால் அவன் உழைத்தால் தான் வர முடியும். எனவே நாம் கஷ்டப்படும் பொழுதும் நாம் உழைக்க வேண்டும், கஷ்டம் நீங்கக்கூடிய சமயத்திலும் நாம் உழைக்க வேண்டும் என்பதை இந்த விஷயங்கள் நமக்கு காட்டுகின்றது. இதுல ஏன் இதை மகாபாரதத்தோடு இணைத்து சொல்லுகின்றேன் என்றால், மகாபாரதத்தில் துரியோதனனால் வஞ்சிக்கப்பட்டு பாண்டவர்கள் 12 ஆண்டு காலம் வனவாசத்தில் இருந்தார்கள். அது முடித்த பின்பும் 1 ஆண்டு காலம் அஞ்ஞாத வாசத்தில் விராட நகரில் சென்று வசித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை அவர்களுக்கு இருந்தது. இந்த 12 வருட காலம் காட்டில் அவர்கள் இருக்கும்போது அவ்வளவு துன்பத்தை அடைந்தார். மற்றொன்று, இந்த தர்மபுத்திரனுக்கும் நளனுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம் என்றால், மனிதனுக்கு கேடு காலம் தொடங்கும் போது எதிரே இருக்கக்கூடியவன் நல்லது சொல்லுகின்றானா கெட்டது சொல்லுகின்றானா என்பதை கேட்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு இருக்காது. துரியோதனன் சகுனி மூலமாக தர்மனை சூதாட்டத்திற்கு அழைத்தான். அங்கே ஒரு மாய சூதாட்டமாடி சகுனி அனைத்தையும் பறித்து கொண்டான். அவன் துரியோதனன் சார்பாக அவன் ஆடினான். துரியோதனனுக்கு சூதாட்டம் என்றால் என்ன என்று தெரியாது. அவன் விளையாடி இருந்தால் அவன் தோற்று போவான். ஆனால் தர்மனுக்கு அந்த விளையாட்டினுடைய நுணுக்கம் எல்லாம் தெரியும். எனவே அவனை அழைத்தான்.
பொய்யாக விளையாடினதனால் அங்கே அவன் வஞ்சிக்கப்பட்டான். அப்ப சூதாட்டத்தால் அனைத்தையும் இழந்தான் இவன். இதே மாதிரிதான் நளனும் அவனுக்கு கேடு காலம் வந்தபோது அவன் உறவினர் ஒருவர் அவனிடம் இந்த மாதிரி சூதாட்டத்திற்கு வீம்புக்கு அழைக்கின்றார். விளையாடுகின்றான், தோற்று விட்டான், அனைத்தையும் இழந்து விட்டான். எனவே நளனுக்கும் இந்த தர்மபுத்திரருக்கும் இடையே இப்படிப்பட்ட ஒரு இருக்கின்றது. பழைய புராணங்களை நாம் புரட்டி பார்க்கும்போது அந்த காலத்தில் மனிதன் பொருட்களை இழப்பதற்காக ஒரு முக்கியமான கலையை வைத்திருந்தார்கள். மன்னனை போருக்கு அழைத்து தோற்கடிக்க முடியாது என்பவன் அவனை சூதாட்டத்தில் தோற்கடித்து அவனுடைய நாடையும் அவனுடைய பொருட்களையும் பெற்றுக் கொள்கின்றான் என்பதை புராணங்களில் பார்க்கிறோம். எப்பொழுது ஒருத்தன் சூதாடி தோற்கின்றான் என்றால் அவனுக்கு கேடு காலம் வரும்போது, அதுதான் சொல்லுவாங்க கலி பிடித்தது என்று. கலிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெயர் தான் சனி என்று சொல்லி. அப்ப இந்த சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இந்த இருவரும். இப்போ இந்த யுதிஷ்டிரன் காட்டில் இருக்கும்போது, அதாவது நாம் நினைத்து கொள்ள வேண்டும், ஒருத்தனுக்கு கேடு காலம் நடக்கும் பொழுது அவனுக்கு எங்கிருந்தாவது நல்ல உதவிகள் சிறிது கிடைத்து கொண்டுதான் இருக்கும். இறைவன் அவனை சாக விட மாட்டான். ஏதோ ஒரு ரூபத்தில் அவனுக்கு படியளந்து கொண்டுதான் இருப்பான். இவர்கள் 12 வருட காலம் காட்டில் இருக்கும் போது சூரிய பகவான் உதவியால் அக்ஷய பாத்திரத்தை பெற்று அவர்களும் உண்டார்கள். அவர்களை நாடி வந்த முனி புங்கவர்களும் உண்டார்கள். எனவே அவனுக்கு தர்மம் எங்கிருந்தாலும் அவனுக்கு அந்த தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்து கொண்டுதான் இருந்தது. அதை நிறுத்துவதற்கு கலியாலோ மற்றவர்களாலோ முடியாது. ஏனென்றால் இறைவன் அருள் ஒருவனுக்கு இருக்கும் வரை மற்ற எத்தனையோ துன்பங்கள் வந்தாலும் அதையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை இறைவன் கொடுத்து விடுவான். அவனே நேருக்கு நேராக நின்று உதவுவான். இப்போ இந்த தர்மபுத்திரருக்கு நாட்டில் இருப்பதை விட அவர் காட்டில் இருக்கும் போது முனிவர்கள் வந்து தங்குவதும் அவர்கள் பேசுவதும், குறிப்பாக மார்க்கண்டேய முனிவர் பல கதைகளெல்லாம் சொல்லுகின்றார். அதையெல்லாம் கேட்டு உள்ளம் நிறைவாக திளைக்கின்றார்கள். அவர் தங்கத்தை மேலும் 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 சுடும்போது தங்கம் பளபளக்கத்தான் செய்யும். அதே மாதிரி இவர்களை இறைவன் அந்த 12 வருட காலம் பக்குவப்படுத்துகின்றான். இவ்வேளையில்தான் அர்ஜுனன் தன்னை மேம்படுத்துவதற்காக அவன் சிவபெருமானை நோக்கி பசுபதாஸ்திரம் வாங்குவதற்காக அவன் தவம் செய்ய சென்று விடுகின்றான். மிகப்பெரிய கடுமையான தவம். அப்படிப்பட்ட தவத்தை அர்ஜுனனால் மட்டும்தான் செய்ய முடியும். ஏனென்றால் அவன் பல பூர்வ ஜென்மத்தில் அவன் நரநாராயணன். அவன் மிக கடுமையான தவம் இயற்றி சிவபெருமானிடமிருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றுக்கொண்டான் என்ற வரலாறு நமக்கு தெரியும். அதற்கு பின்பு அவனுடைய தந்தையாகிய இந்திரன் 5 வருட காலம் அவனை இந்திரலோகத்திற்கு அழைத்து செல்லுகின்றான். இப்படியாக இந்திரலோகத்திற்கு அவன் செல்லும் பொழுது அங்கு அவனுக்கு திவ்யாஸ்திரத்தை எப்படி பயன்படுத்துவது என்ற பயிற்சிகளை கொடுக்கின்றார். நடன பயிற்சியை கொடுக்கின்றார். பல்வேறு நிலைப்பட்ட பயிற்சிகளை கொடுக்கின்றார். அங்க அவனை சோதிக்கின்றார்கள். தேவலோகத்தில் அவன் 5 வருட காலம் தங்கினான். தேவலோகத்தில் ஒரு மனிதன் உயிரோடு செல்வது என்பது மிகவும் கடினம். இவனுடைய தந்தை இந்திரநாதனால் அவன் எளிதாக அங்கு செல்ல முடிந்தது. மற்றொரு காரணம், இவன் தவத்தின் விளைவாக சிவபெருமானை அடைந்திருந்தான். சிவபெருமான் அவனுக்கு பாசுபதாஸ்திரத்தை வழங்கியிருந்தார்.
இறைவன் சிவபெருமானை ஒருவன் பார்த்த பிறகு அவனுக்கு கிடைக்க வேண்டிய பலன் வேறு ஒன்றும் இல்லை. வாழ்க்கையினுடைய எல்லா அம்சத்தையும் அவன் பெற்று விடுவான். எனவே அவன் இந்திரன் தன்னுடைய மகனை அங்கு அழைத்து சென்று எல்லா விதமான அஸ்திரங்களுக்கும் பயிற்சி கொடுத்து அவனை வல்லவனாக்கினான். அந்த சமயத்தில் அவனுக்கு நடன பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. அந்த நடன பயிற்சியை முடித்த பின்பு அங்கு இருக்கக்கூடிய தேவலோக மங்கையர்கள் எல்லாம் அதை பார்க்கின்றார். அதுல இந்திரன் ஒரு சோதனை வைக்கின்றான். ஊர்வசியை அனுப்புகின்றான் இவனிடம். ஊர்வசி இவனுக்கு பயிற்சி கொடுக்கின்றால். இறுதியில் ஊர்வசி இவனை விரும்புகின்றது. அந்த வேளையில் சாதாரண மனிதனாக இருந்தால் அந்த தேவமாதுவனுடைய வலையில் விழுந்து விடுவார்கள். விஸ்வாமித்திரனுக்கும் கூட அந்த படியில் சறுக்கி விட்டார். அவனுக்கும் அந்த அம்மைக்கும் பிறந்த மகள்தான் சாகுந்தலா. விஸ்வாமித்திர மகரிஷிக்கும் ஊர்வசிக்கும். இப்படிப்பட்ட ஊர்வசி அர்ஜுனனை விரும்புகின்றான். அர்ஜுனன் என்ன செய்கின்றான் என்றால், அவள் காலில் விழுந்து, தாயே, நான் உன்னுடைய மகன், நீ என்னுடைய குருவை எப்படி ஒரு சீடன் விரும்ப முடியும் என்று கேட்கின்றான். அவள் அவமானப்படுவதாகவும் சபிப்பதாகவும் வரலாறுகள் பல சொல்லுகின்றது. அப்ப அங்க போகும்போதும் கூட அவனுக்கு சோதனை இருந்தது, அதில் வெற்றி பெறுகின்றான். இதே மாதிரி இயற்கை கொடுக்கக்கூடிய இந்த சோதனைகள் என்பது அதுல மனிதன் அப்படியே தகவமைத்து கொண்டு அவன் வெற்றி பெற வேண்டும். இதைத்தான் அந்த நம்முடைய விலங்கியல் புஸ்தகங்கள்ல எல்லாம் டார்வினுடைய தியரியில சர்வைவல் ஃபார் தி ஃபிட்டஸ்ட்னு சொல்லி, தகுதி உடையவைகள் வாழ்கின்றன என்று சொல்லி ஒரு தியரி இருக்கும். சரி, நம்ம விஷயத்திற்கு வருவோம். இங்கு ரொம்ப தர்மபுத்திரன் காட்டில் இருந்து கொண்டு சில வேளைகளில் தன்னைத்தானே நொந்து கொண்டிருக்கின்றான். எப்படி நான் யோசிக்காமல் அந்த சூதாட்டத்தில் போய் விழுந்தேன், எப்படி வஞ்சிக்கப்பட்டேன், எனக்கு சூதாட்டம் என்றால் அவ்வளவு பிடிக்குமே, நான் அதுல தோல்வி அடைந்ததே இல்லையே போன்ற விஷயங்களை நினைத்து கண்ணீர் வடித்தார். அப்பொழுது ஒரு முனிவர் அங்கே வருகின்றார், ஒரு மகரிஷி வருகின்றார், பிருகதஸ்வர மகரிஷி. இந்த மகரிஷி அதாவது எப்பொழுதெல்லாம் இவன் துன்பத்தை அனுபவிக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இறைவன் யாரையாவது ஒருத்தரை சமாதானத்திற்கு அங்கு அனுப்பி வைத்து விடுவார். இங்க அதே மாதிரி இந்த பிருகதஸ்வர மகரிஷியும் அங்கே வருகின்றார். வந்தவுடன் யுதிஷ்டிரனும் அவனுடைய தம்பிமார்களும் ஓடி சென்று காலில் விழுந்து வரவேற்று எல்லா விதமான உபசாரங்களையும் செய்கின்றார். அந்த காட்டிலே எப்படி உபசரிக்க முடியுமோ அப்படி உபசரிக்கின்றார். அப்போ அந்த உபசாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட அந்த மகரிஷி சொல்கின்றார், தர்மா, நீ ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயே, நீ வருத்தப்படுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார். அப்பொழுது தர்மன் சொல்லுகின்றான், துரியோதனன் நாட்டை விட்டு துரத்தி விட்டான், சூதாட்டத்தில் நான் தோற்றுவிட்டேன், எனக்கு உறுதுணையாக என்னுடைய தம்பிமார்கள் தான் இருந்தான், அதுலேயும் அர்ஜுனன் தவம் செய்வதற்காக போனவன் திருப்பி வரவே இல்லை, அவன் எங்கு இருக்கின்றான் என்று கூட தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை போன்று இந்த உலகத்தில் சூதாடி ஒன்றுமில்லாமல் போனவன் எவனும் இருக்க மாட்டான், அனைத்தையும் இழந்தவன் எவனும் இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு துரோகி நான், அவ்வளவு பாவம் செய்து விட்டேன். ஒன்றுமறியாத என்னுடைய மனைவி, என்னுடைய தம்பிமார்கள்
என்னை சார்ந்த அனைவரும் துன்பப்படுகின்றார், அதற்கெல்லாம் காரணம் நான் தான் என்று சொல்லி வேதனைப்படுகின்றார். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், தர்மா நீ கவலைப்படாதே, வருத்தப்படாதே. உலகத்தில், இந்த உலகத்தில் உன்னையும் விட மோசமாக வாழ்ந்த ஒருவன் இருக்கின்றான். அவன் பெயர் நளன், நள சக்கரவர்த்தி என்று அழைப்பார். அவன் சூதாட்டத்தில் அனைத்தையும் தொலைத்து விட்டு இனி அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் இல்லை, அவ்வளவு துன்பத்தை அனுபவித்தார். உன்னுடைய தம்பி சிவபெருமானிடமிருந்து வரம் பெற்று விட்டான். அவன் இப்பொழுது தேவலோகத்தில் இருக்கின்றான். அவன் விரைவில் திரும்பி வந்து விடுவான். நீங்களும் இன்னும் சில காலங்களில் நல்ல பதவியை அடைந்து விடுவீர்கள், இழந்த அனைத்தையும் அடைந்து விடுவீர்கள். என்னால கவலைப்படாதே. உன்னை விட அந்த நளன் எவ்வளவு மோசமான கஷ்டத்தை அனுபவித்திருக்கின்றான் என்பதை நான் உனக்கு சொல்லுகின்றேன். அவனுடைய சரிதத்தை கேட்டுக்கொள்வாயாக. யார் ஒருவர் அவனுடைய சரிதத்தை கேட்டுக்கொள்கின்றார்களோ அவர்கள் துன்பத்திலிருந்து விடுபடுவார்கள் என்று சொல்லி அந்த சரிதத்தை கூறத் தொடங்குகின்றார். இப்படிப்பட்ட புகழ் வாய்ந்ததுதான் அந்த நலச்சரிதம். அதனை பற்றியுள்ள ஒரு முகவுரையை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். இன்னும் வரும் நாட்களில் அந்த நலச்சரிதத்தை பற்றி நான் கூற நீங்கள் கேட்கலாம் என்று கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.